நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆஃபீஸில் வந்து சீனியர் ஸ்டாஃப். ம். என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இதுவை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட. ஓ, அவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி? எனக்கு இவங்க டிரைவிங்கை வச்சு தான் நான் வந்து இவங்க லவ் ப்ரப்போஸே பண்ணேன். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ 3 months ஆச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லி. நீங்க உங்கள் காதலை அவருக்கு சொல்றப்போ உங்க சம்பளம் என்ன, அவர் சம்பளம் என்ன? என்னோடது வந்து 35 சார், அவரோடது அவங்களது 8. நீங்க யோசிக்கலையா? திருமணத்திற்கு பிறகு அவர் குறைவான சம்பளத்தில் இருக்காரு, அப்புறம் வந்து நம்மளை விட குறைவான பதவியில இருக்காரு, குறைவான இல்ல படிப்புல சார், ஆனா இருக்காரு. எனக்கு நிறைய அகைன்ஸ்ட் எங்க ஆபீஸ்லயே இல்ல, பாத்தீங்கன்னா அதெல்லாம் வரும். நான் கேக்குறது சமூகத்தை விடுங்க, நீங்களே இதெல்லாம் இல்ல யோசிக்கலையா? நான் யோசிக்கல சார். எனக்கு தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணேன். எனக்கு இவங்க தான் வேணும், நான் இவங்க தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் லவ் பண்றேன். இப்பயுமே நான் எனக்கு இவங்க தான் வேணும். 8 years லவ் பண்றோம். 2010ல இருந்து லவ் பண்றோம் நாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த 1 week முன்னாடி தான் நான் எங்க வீட்லயே சொன்னேன், இந்த மாதிரி நாங்க கல்யாணம் பண்ண போறோம், Jan 21st எங்களுக்கு நிச்சயம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பயும் ஒத்துக்கல, நான் வரமாட்டேன், உங்க இஷ்டம், நீ பண்ணியா திருப்பி எங்க வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியா இருக்கேன் சார். ஆனா கல்யாணம் பண்ணுவோம். Jan 21st நடந்த டேட்ல நாங்க பண்ணுவோம். இவங்க வீட்டுல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஒன்னுத்திட்டு எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் மட்டும் ஒத்துக்கல. எல்லாரையும் சொல்லியாச்சு, ஆனாலும் அவங்க வந்து நான் வரமாட்டேன், நீயா தேடி போனதான் நீயே பாத்துக்கோ, என்ன எதுவுமே நீ கேட்காத, நான் எதுவுமே டிசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி Jan 21st எங்களோட மேரேஜ் நடக்க போகுது சார். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் டைம் இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம்.